My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota second round குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல், ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறத கடைசியா ஒரு வழியா எம்சிசி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட் எப்போ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங்லாம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தேதியும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சந்தோஷமான விஷயமும் இந்த விஷயத்துல, இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஒரு கஷ்டமான விஷயமும் இருக்கு. ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்துருச்சு, சந்தோஷம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலேஜினுடைய ஓப்பனிங் டேட், ஃபர்ஸ்ட் டே இனாகிரேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எம்சிசினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டினுடைய அப்டேட்டில் இருக்கிறோம். ஸோ இதில் ரெண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் யூஜி கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு யூஜி கவுன்சிலிங் ஷெட்யூல் ரவுண்ட் 2 எம்சிசினுடைய ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 14ஆம் தேதி வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சரி, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 15ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 15ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் நாளைக்கு 14ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14th 8 AM 8 AM இருந்து 15th அன்னைக்கு 14th 1 மணிலிருந்து 15th அன்னைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் லாக்கிங் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஆனால் ஸ்டேட்டஸ் வந்து அன்லாக்னு தான் காட்டும். நீங்கள் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாதீங்க, அதுவே லாக் ஆகிக்கும். ஆனால் ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறாது. அடுத்து ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 17ஆம் தேதி ரிசல்ட். இது ஆகஸ்டா செப்டம்பரா ஒன்றும் புரியலைங்க. 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததான் ரிப்போர்ட்டிங் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஆல் இண்டியாவுக்கு. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சப்பறம் தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறாங்க. எல்லாமே அதுக்குரிய ஷெட்யூலும் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? 15 செப்டம்பர்லேருந்து 25ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 25ஆம் தேதி நமக்கு 25ஆம் தேதி போல நமக்கு ரிசல்ட்டுங்கிறது வந்துடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ், விச் மீன்ஸ் 3ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்த தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 25ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி ரிசல்ட் வரும். தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுது? தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. 25ஆம் தேதி நமக்கு ரிசல்ட்டுங்கிறது வரும். 30ஆம் தேதிக்குள்ள நீங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். இதான் ஆல் இண்டியாவுடைய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் தமிழ்நாடு அண்ட் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ். இப்போ ரவுண்ட் 3 தமிழ்நாட்டில் அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த காமன்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் அப்படிங்கிறது வந்து 22 செப்டம்பர் 22 அன்னைக்கு காலேஜை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரீ அலாட்மெண்ட் போகலான்ட்டு இருந்த கேண்டிடேட்ஸுக்கு தான் இங்கே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே, ஐம் சாட்டிஸ்ஃபைட், ஐம் நாட் கோயிங் ஃபார் ரீ அலாட்மெண்ட், அப்கிரேடேஷன் நான் போக விரும்பலை அப்படின்றவங்க 22ஆம் தேதி காலேஜஸ் எல்லாமே கவர்ன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் எல்லாமே ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் எம்சிசி ஷெட்யூல் இதில் வந்து சில காலேஜஸ் லேட்டாக கூட ஆரம்பிக்கலாம். இப்போ தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே எம்சிசியினுடைய டேட் படியே ஆரம்பிச்சாங்க. இப்போ இங்க வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே அப்படின்னவங்க அந்த காலேஜ்ல கிளாஸஸே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் இருக்கிறது வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் தான். அது தட் வில் பி லைக் ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, காலேஜ்ல என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன சிலபஸ் நீங்க படிக்க போறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் பி லைக் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓரியன்டேஷன் செஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபவுண்டேஷன் செஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10-15 டேஸ்க்கு இருக்கும். அக்டோபர்ல இருந்தா யூஸ்வலா நமக்கு வந்து கோர் கரிக்குலம்குள்ள போவாங்க. இதான் எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ற விஷயம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் ரீ அலாட்மெண்ட் போற கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ்ல நீங்க விருப்பப்பட்டா இந்த கிளாஸஸ், ஒருவேளை உங்க கல்லூரி 22ஆம் தேதியே ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பேலன்ஸா கொடுத்துருவாங்க. நீங்க போய் ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் ஃபீஸ் கட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபீஸ்ல பேலன்ஸ் கொடுக்கறத பத்தி சொல்றேன். டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆயிடும், அது பிரச்சனையே கிடையாது. பட் த அதர் ஃபீஸ் தட் யூ ஹவ் பெய்ட், அதுல வந்து சர்டன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் பிடிப்பாங்க. இது ஒவ்வொரு காலேஜுக்கும் வேறுபடும். இது இவ்வளவுதான் பிடிப்பாங்க அப்படின்னா யாராலையும் தெளிவா சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு காலேஜ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க, அப்படியே திரும்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி காலேஜஸும் இருக்கு.
மொத்தமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற காலேஜஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை என்கொயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஓரியன்டேஷன் 22ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாமா, அல்லது உங்கள் காலேஜ் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. பட் எம்சிசியினுடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது 22ஆம் தேதி, செப்டம்பர் 22ஆம் தேதி கிளாஸஸ் கமென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அவங்க இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வருஷமும் ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை இந்த வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் தங்களுடைய கமென்ஸ்மெண்ட் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பட் கவுன்சிலிங் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டில் ஆல் இண்டியாவில் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. 14ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். 15ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மேக் யூஸ் ஆஃப் த டைம். உங்கள் காலேஜஸ் உங்களோட ப்ரிஃபரன்சஸில் ஏதாவது ஆட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.